வெல்கம் டு காயின் பேக் சேனல். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் எட்வர்ட் 7 அவர்களின் ஆட்சியின் போது நமது நாட்டில் வெளியிடப்பட்ட ₹1 நாணயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் 1901ஆம் ஆண்டு குயின் விக்டோரியா இறந்தவுடனே இவர் பதவியை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இவருக்கு முதல் காயின் 1903ஆவது வருடத்திலிருந்து தான் வெளியிடப்படுகிறது. 1903 1910 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ₹1 நாணயங்கள் வெளியிடப்படுகின்றன. முதல்ல 1903ஆவது வருடம் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க, 1903. ஸோ முதல்ல 1903லையும் அதன் பிறகு 1904, அதுக்கப்புறம் 1905, அதுக்கப்புறம் 1906, 1907, 1908, 1909, 1910. ஸோ 1903 1910 வரைக்கும் மொத்தம் 8 வருடங்கள் ₹1 நாணயம் வெளியிடப்படுகிறது. ஸோ டோட்டலாக 8 ₹1 நாணயங்கள் 7ஆம் எட்வர்ட் அவர்களின் ஆட்சி காலத்தில் நமது நாட்டில் வெளியிடப்பட்டன. இவற்றின் எடை எப்பவும் போலவே 11.66 கிராம். இதில் வெள்ளி 91.7% இந்த நாணயத்தில் வெள்ளி. ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த 7ஆம் எட்வர்ட் காலத்தில் வெளியிடப்பட்ட ₹1 நாணயங்களை பற்றி இன்றைக்கு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.